குறுகலான சாலையில் லாரியை முந்திச் செல்லும் வாகனங்கள் பிற வாகனங்களுக்கு அபாயத்தை விளைவிக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட 3 வாகன ஓட்டிகளையும் காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்துள்ளதாக பெனாம்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சாமி நியூட்டன் தெரிவித்தார். தம்புனானில் இருந்து பெனாம்பாங் செல்லும் குறுகலான சாலையில் கனரக லாரியை பேருந்தும் 2 வாகனங்களும் முந்தி செல்லும் போது எதிரே வந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரம் நிறுத்தும்படியான காணொளி தொடர்பாக சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநரையும் வாகன ஓட்டிகளான இருவரையும் காவல்துறையினர் நேற்று விசாரணைக்கு அழைத்ததாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் பெனாம்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் சாமி நியூட்டன் தெரிவித்தார். தனது 15 வயது வளர்ப்பு மகளின் நிர்வாண வீடியோக்களை பதிவு செய்து வைத்திருந்ததற்காக ஆடவர் ஒருவருக்கு 6000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 56 வயதான துப்புரவு தொழிலாளியான அவர் அமர்வு நீதிமன்றத்தில் குழந்தைகளின் ஆபாச படங்களை, குறிப்பாக 18 வீடியோக்களை, பதிவுகள் மற்றும் அவரது வளர்ப்பு மகள் குளிக்கும் படங்களை வைத்திருந்ததற்காக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன் நீதிபதி நாரிமான் ஃபத்ருடீன் அந்த நபரை கண்டித்து அவரது செயல்கள் மிகவும் கொடூரமானவை என்று கூறினார். நீங்கள் உண்மையிலேயே மனம் திருந்துகிறீர்கள் என்று நீதிமன்றம் நம்புகிறது. இந்த குற்றத்தை மீண்டும் செய்யாதீர்கள் என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 21ஆம் தேதி வரை அவர் இந்த குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சட்டத்தின் பிரிவு 10 கீழ் குழந்தை ஆபாச படங்களை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இது 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதிகபட்சமாக 10,000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது. பிரதமரின் பதவி காலத்தை அதிகபட்சமாக 10 ஆண்டுகளாக கட்டுப்படுத்தும் திட்டத்தை முழுமையாக மறுபரிசீலனை செய்யுமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவைக்கு உத்தரவிட்டுள்ளார். இருப்பினும் இந்த விஷயம் இன்னும் ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக தகவல் தொடர்பு துறை அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு அரசியலமைப்பு திருத்தத்திற்கும் குறிப்பாக மாநில அளவில் கவனமாக விவாதிக்க வேண்டி இருக்கும் என்று ஃபாமி ஃபாட்சில் கூறினார். செயல்முறையின் சிக்கலான தன்மையை கருத்தில் கொண்டு குறிப்பாக மாநில அளவில் தாக்கங்களை கருத்தில் கொள்வது முக்கியம் என்று அவர் கூறினார். தனது 6 வயது மகனை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் வழக்கு விசாரணைகளில் உதவுவதற்காக 31 வயது பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அவரது பாலர் பள்ளி ஆசிரியர் அளித்த புகாரை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது போலீஸ் காவலில் உள்ள டெலிவரி பணியாளராக பணிபுரியும் அந்த பெண் 6 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோகூர் பாருவில் உள்ள அவரது இல்லத்தில் தனது மகனை துஷ்பிரயோகம் செய்ததாக அந்த பெண்ணின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அலோ ஸ்டார் பென்டாங்கில் இருந்து ஜித்ரா நோக்கி சென்ற வாகனம் இன்று அதிகாலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை தவிர்க்க முயன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதன் விளைவாக 3 பயணிகள் பலியாகினர். பென்டாங்கிற்கு அருகிலுள்ள வடக்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு விரைவுச் சாலையின் கிலோமீட்டர் 58.4இல் 5 வாகனங்கள் மோதியதில் 3 பேர் காயமடைந்தனர். அதிகாலை 3:20 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஒரு செடான் ரக வாகனம், 3 லாரிகள் மற்றும் ஒரு ட்ரக் ஆகியவை சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் பென்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் ரோட்ஜி அபு ஹசான் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் 27 வயதுடைய கார் ஓட்டுநர் 26 முதல் 32 வயதுக்குட்பட்ட 3 பயணிகளுடன் பென்டாங்கில் இருந்து ஜித்ராவுக்கு சென்று கொண்டிருந்தார் என்பது தெரிய வந்தது. சைபர் ஜெயாவில் மோசடி அழைப்பு மையமாக பயன்படுத்தப்பட்டதாக அறியப்பட்ட ஒரு கொண்டோமினியம் பிரிவில் கடந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 22 முதல் 36 வயதுடைய 5 ஆடவர்கள் மற்றும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட்டமான் வணிக குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் டதஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் மலேசியர்கள் என்றும் அந்த கால் சென்டரின் ஆபரேட்டர்களாக பணிபுரிந்து வந்ததாகவும் அவர் கூறினார். 7 மடிக்கணினிகள், 11 மொபைல் போன்கள் மற்றும் ஒரு செட் சாவிகள் உட்பட பல்வேறு பொருட்களை பறிமுதல் செய்ததாக அவர் இன்று சிசிஐடி தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் கூறினார். ஹாங்காங்கில் இருந்து பாதிக்கப்பட்டவர்களை குறிவைத்து சிண்டிகேட் வேலை மோசடியை நடத்தி வருவதாக விசாரணையில் கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். முன்மொழியப்பட்ட நகர்ப்புற புதுப்பித்தல் சட்டமான URA தற்போது பிரதான நகர்ப்பகுதிகளில் வசிக்கும் மலாய்க்காரர்கள் மற்றும் பூமிபுத்ரா சமூகங்களை இடம்பெயர செய்யாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பொதுமக்களுக்கு உறுதி அளித்துள்ளார்.
மறு வளர்ச்சி திட்டங்களுக்காக வீட்டு உரிமையாளர்களின் சொத்துகள் இடிக்கப்பட்டால் புதிய மசோதா வீட்டு உரிமையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடு கிடைப்பதை உறுதி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். மேம்பாட்டு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு மறு வளர்ச்சி திட்டத்திலும் தற்போதைய வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு யூனிட் ஒதுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். வீட்டு உரிமையாளர்கள் பெறும் இழப்பீடு அவர்களின் சொத்தின் எதிர்கால சந்தை மதிப்பின் அடிப்படையில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதனால் அவர்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட திட்டத்தில் சொத்துரிமையை மீண்டும் பெற முடியும் என்று அவர் தெரிவித்தார். பினாங்கு பாலத்தில் மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக தென் சப்ராங் பிராய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சூ பூ கிம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதாகவும் காலை 10:30 மணிக்கு காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் கைது செய்ததாகவும் அவர் கூறினார். முன்னதாக 2 மோட்டார் சைக்கிளோட்டிகள் சூப்பர்மேன் சாகசம் செய்யும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப்பட்ட இருவரும் புக்கிட் மத்தாஜாம் சிம்பாங் அம்பாட் என 2 வெவ்வேறு பகுதிகளில் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாகவும் சூ பூ கிம் தெரிவித்தார். மலேசியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் மொத்தம் 933.4 மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய புள்ளியியல் துறையான DOSM தெரிவித்துள்ளது. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.05 விழுக்காடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு அதிகமான தொழில்துறை பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் உள்நாட்டு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டதாகவும் இந்த நிலை 2025ஆம் ஆண்டு தொடராமல் இருக்க வெள்ள தடுப்பு பணிகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பருவமழை கால மாற்றம் ஏற்படவிருக்கும் நிலையில் தேசிய வெள்ளத்தடுப்பு ஆணையம் விரைந்து வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தவறினால் நாட்டின் பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கும் என்றும் தேசிய புள்ளியியல் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.